மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருமுறை பக்கம் முழுக்க ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை செய்தி உங்கள் காதுகளில் வந்துக்கிட்டே இருக்கா? என்ன இது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்க போகிறார் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவில் நான் சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலை, வேற ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களே இந்த விஷயம் காதுக்கு வருது, தயவு செய்து ஜாதி இதை செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி சில அமைச்சர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய போரில் இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அமைச்சர்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்க வேண்டியது விச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம தான். அவங்க டார்கெட் செய்யப்படுவாங்க, குறிவைக்கப்படுவாங்க. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலைல வந்தோன்னே நம்மள மாதிரி டென்ஷன் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஏன்னா திருமுறை பக்கம் முழுக்க ஏதோ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, சட்ட ஒழுங்குன்னு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அப்படியே கார்னர் பண்ணி இப்போ தாக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட்டை. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்தை பார்க்கும்போது ஒரு தாவேக்கா தொண்டனா நமக்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம மாநிலத்தில் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, செய்தி போடுறாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அவசர ஆலோசனை போட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சம்பந்தம் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிச்சயமா பேசியாக வேண்டிய தேவை இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இப்ப நம்ம பேசுற தருவாயில அங்க ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செய்தியா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கோவையில் இருக்கக்கூடிய சூலூர் விஷயத்தை பார்த்திருப்பீங்க. அவங்க அம்மா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அனுமதி இல்லாம என்னுடைய குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்பா தான் எரிச்சிருக்காங்க. நீங்க மது அருந்துனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க தெரியாம ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களோட பேச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த தப்பை பண்ண 2 குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட அம்மா, அவங்க ஒரு மாதிரி வந்து விசாரணையில் ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது பெருசா அதிர்வலைகளை இப்போ ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா, பிறந்து 9 நாளான குழந்தை அரசு மருத்துவமனையிலேருந்து காணாம போச்சு அப்படிங்கிற செய்தி பார்த்துருப்பீங்க. மீடியாவில் வந்து அந்த குடும்பத்தினர் அத்தனை பேருமே பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைய 5 மணி நேரம் போராடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. ஆனால் பெருசாக மீடியா அந்த செய்தியை ரிப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது 2வது விஷயம். 3வது, இன்னொரு ஒரு குழந்தை வந்து 12 வயசு சிறுமி வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூக்கடை வச்சிருக்கிற அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க மீடியாவில். எனக்கே பார்க்க கஷ்டமாயிடுச்சு. அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னு தேடி போனால், அந்த அம்மாவுக்கும் அந்த சிறுமிக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த குழந்தை கோச்சுக்கிட்டு கடலூர் பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அந்த கடலூரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த அம்மாட்டே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆதவுஜ்னா நேரடியாக தலையிட்டு அந்த அம்மாட்டே பேசியிருப்பாங்க. இந்த செய்தி அத்தனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குழந்தையும் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படியே நீங்கள் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மெரினால ஒரு பையன் வந்து அலையில் சிக்கிக்கிட்டான், என் பையனை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு அம்மா அழுதுருப்பாங்க. அந்த பையன் இன்னைக்கு மீட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் சென்னையில் ஒரு மாதிரி மிகப்பெரிய ரெய்டு போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திக்கும் அதற்கான சொல்யூஷனோட நகர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் செய்திகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்க அத்தனை பேரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது மர்மமா இருக்குது. இன்னைக்கு காலைல மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு சிறுவன் ஒருத்தனை 17 வயசு அந்த பையனை வெட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதுவும் கோவில் பக்கத்தில். என்ன இது? இந்த மாதிரி செய்திகள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சரியான அதிகாரிகள் தானே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு செய்திக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆழமா தெளிவாக தெரிஞ்சுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ 2வது பாயிண்ட், அமைச்சர்கள் நிறையா பேர் போரில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் அண்ணா அவர்கிட்டேருந்து வருவோம். அதிகாரிகளோட மெத்தனை போக்கால இங்கே சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மீடியாவில் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த அதிகாரிகள் முன்னாடி வந்து கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற எல்லா அதிகாரியும் நான் குறை சொல்லலை. ஒரு சில பேர் இந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ஊறிட்டாங்க. இன்னைக்கு சிடிஆர் அண்ணா பதவி ஏற்றுக்கிட்டோன்னா பழைய டெண்டர் ரத்து பண்ணாரு. ஊழல் பண்ணவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற தீவிரமான சாட்டையை சுழற்றாரு. எங்கெங்க மெத்தனை போக்கு இருக்கோ அந்த மெத்தனை போக்கு அத்தனையும் ஒழிக்கணும்னு சொல்றாரு. இந்த மின்சார வாரியத்தை நான் கண்டிப்பா மாத்தி காட்டுவேன். 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு இந்த மின்சார வாரியம். நிச்சயமா அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்போட செயல்படுறாரு. ஆனா இவரோட சில அதிகாரிகள் வந்து இவரோட இணைந்து செயல்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கு நேரெதிரான பாதையில சிடிஆர் அண்ணா செயல்படும் போது சிடிஆர் அண்ணாக்கு இந்த அதிகாரிகள் குடைச்சல் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அதை அமைச்சரும் மீடியாவில் ஒத்துக்கிறாங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு இடத்துல சிடிஆர் அண்ணா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் நிச்சயமா சிடிஆர் அண்ணா பத்தி ஏகப்பட்ட தேவையில்லாத செய்திகள்லாம் பரப்புவாங்க. பார்த்து கவனிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கு மேல நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகே பிரபு அவர்கள் நேற்று நைட்டு 2 மணிக்கு போயிட்டு ரைடு பண்ணியிருக்காரு கனிமவளம் சம்பந்தப்பட்ட லாரிகளில். ஏன்னா அங்கே
ஒரு ஊழல் அங்கே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அரசு இயந்திரத்தில் அந்த அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் பண்ண மாட்டாங்க, அரசியல்வாதிகளோடு சேர்ந்து அதிகாரிகளும் ஊழல் பண்ணுவாங்க. இன்னைக்கு டி.கே. பாபு என்ன சொல்கிறாரு, முன்னாடி அந்த கல்குவாரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரசுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கல்குவாரிகள், அரசுக்கு தெரிஞ்ச அரசு அனுமதி கொடுத்த கல்குவாரிகளில் எங்கெங்கே அதிகமான மண் எடுத்திருக்காங்க, என்னென்ன கல் வெட்டியிருக்காங்க, எல்லா தகவலையும் என்கிட்ட கொண்டு வாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் உட்கார்ல நேரடியாக களத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு குடைச்சல் வருது. ஸோ டி.கே. பிரபுவும் குறி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ராஜ்மோகனும் குறி வைக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அண்ணனோட செயல்பாடுகள் நிறையா இனிமேல் விமர்சிப்பாங்க, பார்ப்பாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் இந்த இடத்துல உட்கார்றது சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் உள்ள கண்டிப்பாக காமிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணன் குறி வைக்கப்படுறாருங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ரமேஷனோட ரைடு அத்தனையுமே மிக தீவிரமாக இருக்குது. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நேற்று போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை, அதாவது பின்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஸ்டாலுக்கு போகிறாரு. என்னென்ன விஷயங்களை விற்றுக்கிட்டு இருக்கீங்க காமிங்க, எங்கே எக்ஸ்பிரி டேட் இல்லை, மேனுஃபேக்சரிங் டேட் இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி விற்கிறீங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய வே ஆஃப் ஆட்டிடியூட் மூலமாக அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் மிரட்டி உருட்டி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற சில பேருக்கும் அந்த விஷயம் பிடிக்கல. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம அமைச்சர்களோட செயல்பாடை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய பல பேரை இந்த அமைச்சர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்னப்பா புதுசாக கவர்மெண்ட் அமைச்சுக்கிட்டு நாங்கள் 10 ரூபா பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்களையும் பார்க்க விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தமிழன் பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 37 நிறுவனத்திலேருந்து இந்த கருவியை வாங்கினீங்கல்ல, இனிமேல் யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இந்த கருவியோட ரேட்டு குறையும். அப்போ இந்த 37 நிறுவனங்களை நடத்துகிறவங்க இந்த 37 நிறுவனங்களை தாண்டி வேறு யாருக்குமே இந்த கருவி போகாமல் பார்த்துக்கிட்டவங்களுக்கு இங்கே கோவம் வர ஆரம்பிக்குது. ஸோ அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளும் சரி செய்யப்படும் போது இந்த ஓட்டைகள் வழியாக சம்பாதிச்சவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு கோபம் வரும். அந்த கோபம் நம்ம முன்னாடி பேசின சட்ட ஒழுங்கோடு நீங்கள் அப்படியே சேர்த்து பாருங்கள். இது ரெண்டையும் நான் முடிச்சு போட்டு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், இது சப்ப கட்டுறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு ஏதோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அமைச்சர்கள் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக குறி வைப்பாங்க. ஒவ்வொரு செய்தியும் பார்த்து கவனமாக நம்புங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் விக்னேஷ் அண்ணன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஜெனியூனாக அவரோட பேட்டியை பார்க்கும்போது தெரிஞ்சுங்க, இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, 10 ரூபா யாரும் அதிகமாக வாங்கக்கூடாது, இது உளவுத்துறை வழியாக யார் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற கணக்கீடு நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடையை குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி நீங்கள் திறக்கக்கூடாது, பிளாக்ல சரக்கு ஓட்டக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் போடும்போது அதன் மூலமா சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கு கோவம் வரதா. ஸோ அவரும் நிச்சயமாக குறி வைக்கப்படுவார். ஸோ ஓவரால் பார்க்கும்போது குறி வைக்கக்கூடிய அமைச்சர்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இவங்களை பற்றி நிறைய நெகட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது, அமைச்சர் பெருமக்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதிக்காரனை உள்ளே போட்டுப்பாங்க. ஏன்னா தன்னுடைய ஜாதிக்காரனை உதவியாளராகவும் ஒரு டிரைவராகவும் அவங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாகவும் வச்சுக்கிட்டா ரகசியங்கள் வெளியே போகாது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஆனது திமுக ஆட்சியிலும் இருக்கும், அதிமுக ஆட்சியிலும் இருக்கும். அதே மாதிரி ஜாதி அடிப்படையில் நியமனத்தை என்கிட்ட கொண்டு வராதிங்க. ஏன்னா இவங்க போடுற கிட்டத்தட்ட அந்த 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அந்த அதிகாரிகள் அந்த அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேருமே முதலமைச்சர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணாதான் அமைச்சர்களுக்கு கீழே அவங்களால வேலை செய்ய முடியும். ஸோ இவங்களோட அந்த அதிகாரிகளோட லிஸ்ட்டை உங்களுக்கு யார் வேணும் நீங்கள் எனக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா ஜாதி அடிப்படையில் இருக்குது. இந்த அமைச்சர் என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்கு ஏற்றபடி ஆளை போடுறாரு. இது என்னது, இது தப்பாச்சு. நம்ம சமூக நீதி அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட் தானே வச்சுருக்கோம், திறமையாக இருக்கக்கூடிய நபர்களை பக்கத்தில் வச்சுக்கிறது தானே சரியானதாக இருக்கும். இது என்ன ஜாதி அடிப்படையில் பக்கத்தில் வச்சுக்கிறது. ஸோ உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க, ஜாதி அடிப்படையில் இந்த வேலை பார்க்கக்கூடாது. நான் ஒவ்வொரு ஆளையுமே ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொடுக்குறவங்க சரியான ஆளாங்கிறத பார்த்து தான் நான் அப்ரூவல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விளையாட்டை என்கிட்ட விளையாடாதீங்கன்னு சொல்லி அமைச்சர்களுக்கு மிக கடுமையான உத்தரவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஜாதி அடிப்படையில் எங்கேயுமே நியமனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்டாக இருக்கு. இப்போ அடுத்து ஃபைனலாக ஒரு விஷயத்தை பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்க வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை கொஸ்டின் மார்க்லாம் போடல, அப்படியே செய்தி போடுறாங்க. உண்மைக்குமே ஒரு நடிக்க வர்றாருங்கன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, விஜய் என்ன சினிமா மூலமாக தான் தனக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இன்னைக்கு
அரசியலுக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, சினிமாவை திமுக கைவிட்டது ரொம்ப தப்பாக போயிடுச்சு, ஏன்னா யங்ஸ்டருக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கு, நம்ம சினிமாவை விட்டுறக்கூடாது, உதயநிதி மாதிரி ஒரு ஸ்டார்லாம் சினிமாவை விட்டதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறத அவங்க உலகத்தில் அவங்க தீவிரமாக நம்புறாங்க போல. உதயநிதி அண்ணாலாம் பயங்கரமான ஒரு நடிகர், அவருக்கு பின்னாடி பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவர் அரசியல் இவ்வளவு வேகமாக வந்ததுக்கு அவருடைய நடிப்பு திறமை ஒரு காரணம்னு சொல்லி திமுக குரூப் ஆல்ரெடி பெருசா நம்பிட்டு இருக்காங்க போல. மறுபடியும் இவர் நடிகை வந்தார்னா பயங்கரமான ஒரு இளைஞரை இவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்புறாங்க போல. ஆனா அவங்களுக்கு தெரியாது உதயநிதி அண்ணாவோட படம் அத்தனையுமே தியேட்டர்ல ஓடுறது அவங்க கண்ட்ரோல்ல தியேட்டர் எல்லாமே இருந்ததுனால படம் ஓடுனுச்சு. தியேட்டருக்கு யாரும் வர்றது கிடையாது. திமுக காரங்களே காசு கொடுத்து மொத்த டிக்கெட்டே வாங்கி அண்ணனோட படம் அண்ணனோட படம் அண்ணனோட படம்னு ஓட்டினாங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனா இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம நடிக்கும் போது நமக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த செல்வாக்கை நம்ம மீண்டும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நடிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம தலைவர் மறுபடியும் சினிமாவுக்கு போவார்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் இவங்களோட உலகத்தில் உதயநிதி அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய நடிகர், அந்த நடிகர் மறுபடியும் நடிச்சார்னா அவ்வளோதாங்க, யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிறாங்க. இன்னொன்று ஒரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இவங்க தோற்று போயிட்டாங்கங்கிறது இப்போ வரைக்கும் தெரிலங்க. அப்புறம் எப்படி இவங்க ஜெயிப்பாங்க? இவங்க இன்ஸ்டாகிராமால தான் தோற்று போயிட்டாங்கன்னு நம்புகிறாங்க. இன்ஸ்டாகிராமாலனா ஒருத்தர்லாம் தோக்க முடியாதுங்க. இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் இந்த திமுக குரூப் வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க, எவ்வளோ இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்துகிறாங்க, யூடியூப்பில் எவ்வளோ ஆடு போட்டாங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும். சோசியல் மீடியாவால் தோத்துட்டோம்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் பொய்யான பரப்புரையை நீங்கள் நிறையா பண்ணதுனால தான் தோற்று போயிட்டீங்களே தவிர நாங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. நாங்கள் எங்கள் சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவாக செய்திகள் நாங்க செஞ்ச விஷயங்களை சோசியல் மீடியால பரப்பணும் இல்லன்னு சொல்லல. ஏன்னா ஊடகங்கள்ல எங்களுக்கு எதிரான செய்திகள் பரப்புனீங்க. ஊடகங்கள் சோசியல் மீடியா இருக்கும்போது சோசியல் மீடியால எங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அத்தனையுமே பாசிட்டிவா நாங்க பண்ண அத்தனை விஷயத்தையுமே நாங்க பரப்பணும். நாங்க பண்ண தப்பான விஷயங்கள் அத்தனையுமே நீங்க ஊடகத்துல பரப்புனீங்க. ஓவரால் மக்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய கவர்மெண்ட்டை நீங்க ஒழுங்கா நடத்தாதனால நீங்க தோத்து போயிட்டீங்க. இப்போ எங்களோட கவர்மெண்ட்டை நாங்க ஒழுங்கா நடத்தலைன்னா எங்களுக்கும் அதே தான் பதில் இருக்குமே தவிர இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது புரியாமல் இவன் அண்ணன் மறுபடியும் நடிக்க வந்தால் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தெல்லாம் நம்புறாரு. எனிவே அவரோட படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.